ஐயா வணக்கம். வணக்கம். சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. என்னமோ சொன்னீங்களே இப்போ, ஏதோ ஒண்ணு இப்போ. பாருங்க, ஆ. ராகுல் காந்தி மீட்டிங் மீட்டிங் சொல்றாரு. ம். கோயிலுக்கெல்லாம் போகும்போது சொல்றாரு, நான் ம். தத்தாத்திரேய பிராமணன் அப்படின்னு அவர் சொல்லுறாரு. சரி. என்னுடைய பரம்பரையா தத்தாத்திரேய பிராமணன் நாங்கள் அப்படிங்கிறாரு. அதே சரி. பாருங்க, காங்கிரஸ் கட்சி தலைவர் ம். மல்லிகார்ஜுன் கார்கே ம். அவர் சொல்லுவார், பிராமணர்கள் எல்லாம் வந்தேரிகள் அப்படின்னு சொல்லுவாரு. பாருங்க பாருங்க, எவ்வளோ ஒரு ஆணவம். அவங்களுக்குள்ள என்ன காம்பினேஷன் பாருங்க. ஆ. வேடிக்கையா இல்ல, ஒரு காமெடி பீஸா தான் ரெண்டு பேரும் இருக்காங்க. தலைவர் அப்படின்னு இருக்காங்க, இந்த காங்கிரஸ் கட்சி இளவரசரும் அப்படிதான் இருக்காரு. இவங்க அதாவது ஆண் இவங்க ரெண்டு பேருக்கும் வரலாறு தெரியாதுங்க. உண்மைங்க, உண்மை. பிராமணர்கள் தான் பூர்வ குடிகள், ஆமா, மண்ணின் உண்மை. மைந்தர்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆஹ் அதாவது அன்னைக்கே திருமூலர் சொல்லிட்டாரு, மாரியும் கோடையும் வார்பனி தூங்க நின்று ஏரியும் நின்று அங்கு இழைக்கின்ற காலத்தே ஆரியமும் தமிழும் உடனே சொல்லி காரிகை ஆளுக்கு கருணை செய்தானேங்க. ஆஹ் பாருங்க. இது வந்து இத வந்து சீமான் வந்து படிக்கணும் மெயினா. ஏன்னு ஆமா, கேட்டீங்கன்னா, அவர் கண்டிப்பா. தான் பிராமணர் இருக்கிற தமிழன் தமிழன் தமிழ் என்ன தமிழ் நம்ம நான் உனக்கு என்ன என்ன கேட்கேன், தெரியும்? தமிழன் என்ன ரைட்டு, தமிழன் தமிழ் மொழி ஆஹ் தந்த யாரு? சிவன். ஆஹ் சிவன் யாரு? ஆஹ் பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனேங்காரு. ஆமா. நால்வர் பெருமக்கள்ல ஒருத்தர் இது சொல்றாரு. ஆமா, திருவாசகத்துல வருது, அது சிவபுராணத்துல வருது. அடுத்தால. அப்போ கேளுங்க. சொல்லுங்க. அப்போ இது ஆஹ் நீங்க நல்லா எடுத்துடுங்க. பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. ஆரியன் யாரு? ஆரியனா பிராமணன். அந்த சிவன் தான் சிவனை ஆரியங்கிறாரு. ஆஹ் அப்போ தமிழை தந்தது யாரு? ஒரு ஆரியன், ஆமா. பார்ப்பன. அப்ப உம் அப்ப எப்படி நீ, அப்ப பார்ப்பனன் நீ வந்தேறிங்கிற? அப்ப நீ யாரு? பார்ப்பனன் தான் அப்பன் தமிழுக்கு. தமிழுக்கு அப்பன் ஆமா, யாரு? தமிழுக்கு தந்தை பிராமணன். ஆமா. தமிழுக்கு தந்தை பிராமணன். இதுக்கு ஆதாரம் இருக்குது, திருமந்திரத்துல ஆஹ் இருக்கு. உம் திருமூலர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அப்போ அந்த ஆரியன் சிவபெருமான் ஆஹ் சமஸ்கிருதத்தையும் தமிழையும் யார்கிட்ட கொடுத்தாரு? அன்னை பார்வதி தேவி இடத்துல ஆஹ் சொன்னாராம். அது ஆஹ் பிராமணர்கள்ட்ட வேதமாக போனது. சரி. சமஸ்கிருதம் ஆஹ் இந்துக்கள் வேத மொழி. வேதமொழி. இப்ப சமஸ்கிருதம் அக்கான்னா தமிழ் தங்கச்சி. ஆமா. முதல்ல கொடுத்தது சமஸ்கிருதம் தான், ஆஹ் ஆரிய மொழி தான். ஆஹ் இதுதான் வரலாறு, இதுதான் இது. இவங்க சும்மா அந்த ஏதோ ஒரு 4 இதை படிச்சுட்டு அப்படி இப்படின்னு கேட்டா இதெல்லாம் ஆனா ஒண்ணுங்க, பிராமண சாபம் பொல்லாதது. கண்டிப்பா. பிராமணர்கள் வந்து பிராமணர்கள் சாபம் வந்து இவங்கள நரகத்துல கொண்டு போட்டுரும். உம் உடல் தான் அழியுது, ஆத்மாவுக்கு அழிவே கிடையாது. அந்த ஆத்மாவுக்கு தான் தண்டனை, உடல் கிடையாது. ஆஹ் ஒரு உடல் இந்த உயிர் வந்து இந்த உடல் விட்டு போயிடுச்சுன்னா ஆஹ் இந்த உடலுக்கு வலிக்குமா? அடிச்சா வலிக்காதுல்ல. இல்ல. அது ஆத்மா உள்ள இருக்காண்டி தானே வலிக்குது அடிக்கும்போது. ஆமா, ஆமா. தண்டனை எல்லாம் ஆத்மாவுக்கு தான். அதனால இவங்க ஆஹ் எல்லாமே என்னமோ நினைச்சிட்டு இருக்காங்க, பிராமண சாபம் பொல்லாதது. சரி. அதனால இவங்க அப்படித்தான். சரி, சொல்றவங்க சொல்லட்டு. ஆனா ஆஹ் தமிழுக்கு தமிழுக்கு அப்பன் யாருன்னா பிராமணன் தான். தமிழுக்கு கண்டிப்பா. அப்பன். ஆஹா. அப்புறம் பாருங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, இவர ராவணனை ஏத்துக்குவாங்க. ஆமா, ராவணன் யாரு? ராவணன் பாட்டங்கிறது. ராவணன் யாரு? பிராமணன். ஆமா. அப்ப நீ ராவணனை ஏத்துக்குவ, ஆனா இங்க பிராமணர்கள் உனக்கு வந்தேரியா? ஏங்க இதெல்லாம் எங்க போய் முடியும்னு தெரியல. ஆனா பிராமணர் சாபம் பொல்லாதது. அவங்க சாபம் விட்டாலே இவங்க எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க. அன்னைக்கு வந்து அப்படிதான் சாமியே சொன்னார், ஆணையும் படையும் முந்தல். அன்னைக்கு திருவிதாங்க சமஸ்தானத்தில் நடந்தது. ஆணையும் படையும் ஆஹ் முந்தன் அரண்மனை கோவில் காலும் சேனையும் குடையும் யாழ செல்வமும் சிறப்பு எல்லாம் ஏனமும் தோத்து நீ எரிந்து நீ கரிந்து சாவாய், நான் இதை சொல்லவில்லை நாரணர் உரைத்தார் என்றாங்க. பாருங்க. அந்த நாவல அவரை பிராமணருடைய நாவல வந்து யார் வருவா? நாராயணனே சொல்லுவாரு, கடவுளே சொல்றதுக்கு சமமா வரும் வார்த்தைகள். அதனால அதாவது அவங்க சாபம் விட்டானா இவங்க தாங்க மாட்டான், எல்லாம் அழிஞ்சு போயிடும். அடுத்தது இந்த அதனால திமுக இவங்க ஏதோ விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு பேசிட்டு இருக்காங்க. இருக்காங்க. இதெல்லாம் நல்லது அடுத்தது கிடையாது. நமசிவாய். அவங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த ம். பகுத்தறிவே கிடையாது. அதான் நான் சொல்றேன், பகுத்தறிவுன்னு சொல்றாங்களா, பகுத்தறிவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே கிடையாது இந்த திராவிட கும்பலுக்கு. எப்படி? பகுத்தறிவுனா என்ன? பகுத்தறிவுனா கண்டபடி வாழ்றது பகுத்தறிவுங்கிறான். எப்படி ஆஹ் ஏத்துக்க முடியும்? அது எப்படி ஏத்துக்க முடியும்? எப்படி ஏத்துக்க அது முடியும்? அது தமிழனுடைய பண்பாடு அதுவா? கண்டிப்பா. அன்னைக்கு சொல்றான், கணவன் அன்னைக்கு நம்ம தமிழ் பெண்கள் எப்படி இருந்தாங்களாம்? கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவின் நிலைமை சொல்லுவேன் அம்மானை, கல்கதவு போலே கற்பு மனக்கதவு தொல் கதவு ஞான திறவுகோல் அம்மானை அப்படின்னு ஆஹ் வருது. அதாவது
தமிழ் பெண் கற்பு நீதம் எப்படி இருந்துச்சா? ஒரு கல் கதவு எப்படி உறுதியா இருக்கும்? கல்லால ஒரு கதவு ஆமா பண்ணீங்கன்னா எவ்வளவு உறுதியா எப்படி இருக்கும்? உறுதியா இருக்கும் அதே மாதிரி அவ்வளவு அந்த உறுதியா கற்பு. இருந்துச்சாம் அன்னைக்கு. ஆமா அதான் சொல்றாங்க, கணவன் மொழிய களவு மொழி பேசாத துணைவி நிலைமை சொல்லுவேன். தமிழ் பெண்கள் வந்து கணவன் புருஷன் ஒரு வார்த்தை சொன்னா மறு வார்த்தை திருப்பி பேச மாட்டாங்களா? அவ்வளவு ஒரு 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 மரியாதையா கட்டுப்பாடா இருந்திருக்காங்க. இவன் எல்லாத்தையும் அவன் கேட்டா இவன் பெண்ணடிமைங்கிறான். ஒரு மனைவி வந்து கணவனுக்கு மரியாதை கொடுக்கறது வந்து பெண்ணடிமைங்க. இது பகுத்தறிவு கிடையாது, இது முட்டாள்தானா அப்படிங்கிறான். இது எப்படி ஏத்துக்க முடியும்? இது யார் முட்டாள்தனம் பண்றது? அதாவது அவங்களுக்கு இதே நம்மளுடைய அந்த தமிழ் அந்த கலாச்சாரத்தை வந்து இவனை அழிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் கேளுங்க, இந்த பெண்கள் எப்படி இருந்தாங்களாம்? தவத்துக்கரிய தையல் நல்லார் தங்களோட மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாது. அன்பாக பெற்ற அன்னை பிதா யாவருக்கும் முன்பான ஜோதி முறை போல் உறவாடி போற்றிய நித்தம் பூசித்தனு தினமும் சாற்றிய சொல்லை தவறாமலை மொழிவாள் அரசன் துயில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி நின்றிடுவாள் துயின்ற தறிந்து துஞ்சிவாள் மங்கையரும் மயன்ற ஒரு சாமம் மங்கை எழுந்திருந்து முகத்தில் நீரிட்டு நான்முகத்தோனையும் தொழுது அகத்து தெருமுத்தம் அலங்காரம் ஆய்ப்பெருக்கி பகுத்தாக நித்தம் பாரிப்பார் பெண்ணார்கள்ங்கிறான். அன்னைக்கு விடிய காலம் 5 மணிக்கு எந்திரிவாங்களா, எந்திரிச்சு 4 மணி 5 மணிக்கு எந்திரிச்சு வாசலை தெளிச்சு கூட்டிட்டு குளிச்சு நெத்தில திருநீரை விட்டு கடவுளை கும்பிட்டு அவ்வளவு பக்தியா இருப்பாங்களாம். கணவன் அரசன் தூக்கில ஆராட்டி ஓராட்டி கரமானது தடவி கால் தடவி புருஷன் தூங்கும் போது அவனுக்கு கை கால் அமுத்தி விட்டு அவனுக்கு புருஷன் தூங்குனதுக்கு அப்புறம் தான் தூங்கலாம். துயின்ற தரித்து துஞ்சிவாள் மங்கை இருங்க. அவ்வளவு பெண்கள், தமிழ் பெண்கள் அவ்வளவு கற்போட அவ்வளவு ஒழுக்கமா அவ்வளவு கட்டுப்பாடா வாழ்ந்திருக்காங்க. ஆனா அதை சொன்னா அதான் சொல்றான் மனுநீதம் சொல்லி வகுக்க முடியாது. இது வந்து பெண்ணடிமைம்பா. ஒரு பொண்டாட்டி புருஷனுக்கு மரியாதை கொடுத்தா அது எப்படி பெண்ணடிமை ஆகும்? பெண்ணடிமைம்பா. உடனே பெண்ணடிமைன்றான். அதனால மண்ணலி போடுங்க, அது நமக்கு வேண்டாம். நமசிவாயா, கூப்பிடுறேன். வணக்கம் இந்து சொந்தங்களே. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஆண்டார்குளம் கிராமத்திலேருந்து நாங்கள் பேசுகிறோம். இது வந்து ஒரு ஃபேமஸான சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் வந்து ஒரு காட்டுப்பகுதிக்குள்ளே இருக்குது. இதை வந்து புனரமைக்காமல் பல காலமாக பாதிப்பான சூழ்நிலையில் உள்ளது. இதில் பார்த்திங்கன்னா நிறையா நாகங்கள் வந்து குடிப்போகும், நிறையா மயில்கள் வந்து அடைகிறது. பல விசித்திரமான கோயில் இந்த கோயிலை வந்து புனரமைக்கிறதுக்கு நாங்கள் பல காலமாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எங்களால் இன்னும் முடியலை. எங்களால் எக்கனாமிக் பிரச்சனைனால முடியலை. இதை பாருங்கள், ஜல்லி அடித்து போட்டிருக்கோம், ஜல்லி எல்லாமே அடிச்சிருக்கோம். மேலே சீட்டு பாருங்கள், மேலேருந்து பனங்காயாக விழுந்து சீட்டெலாம் நொறுங்குது. உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 எவ்வளோ இருந்தாலும் சரி, நான் என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்து உதவுனீங்கன்னா இந்த சிவன் கோயிலை புனரமைக்கிறதுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும். என்னுடைய ஜிபே நம்பர் சொல்கிறேன். உங்களால் முடிஞ்சது 5 10 50 100 விருப்பம் உள்ளவங்க உதவி பண்ணுங்கள். 93 85 44 31 06 இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்சது இந்த கோயிலை புனரமைக்கிறதுக்காக ஒரு இறை அருள் பெறுவதற்காக நீங்கள் வந்து உதவி பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். நன்றி.